வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். ஜவுளித்துறை ஏற்றுமதி வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 9 லட்சம் கோடி இலக்கை எட்டும். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. டெல்லியில் 19ஆம் தேதி பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அடுத்த முதலமைச்சர் தேர்வு. பர்வேஸ் வர்மா, விஜேந்தர் குப்தா ஆகியோரில் ஒருவர் தேர்வாக வாய்ப்பு என டெல்லி ராம்லீலா மைதானத்தில் 20ஆம் தேதி பதவியேற்பு விழா. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய நிலைகள் மீது துப்பாக்கிச் சூடு. பாதுகாப்பு படை வீரர்கள் பதிலடி. பிரதமர் மோடி கையில் விலங்குடன் கால்கள் கட்டப்பட்டிருப்பது போல் காற்றும் வெளியீடு. முடக்கப்பட்ட விகடன் இணையதளம் மீதான தடை நீங்கியது. தமிழகத்தின் மீது கடந்த 80 ஆண்டுகளாக மும்மொழி திணிப்பு என்ற போர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். இந்தியாவில் தற்போது 1,20,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், உலகளவில் 3வது இடத்தில் நாம் உள்ளோம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கிறது, அரசு பள்ளிகளில் ஏன் இல்லை? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. இலங்கை கடற்படையால் 13 மீனவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு கைது. காரைக்காலில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருசக்கர வாகனங்களில் கண்டன பேரணி. பேச்சுரிமை மீதோ மொழியின் மீதோ கை வைத்த எந்த யானையும் அடி செருக்க வைக்கும். தமிழ்நாடு விகடன் இணைய முடக்கத்துக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் கண்டனம். முதலமைச்சர் ஸ்டாலின் மொழி அரசியல் செய்கிறார். 3வது மொழி கற்கும் வாய்ப்பை மறுப்பது சமூக நீதி. பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் எதிர்ப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிராக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளா அர்த்தம் இல்லாதது. ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் கருத்து. அஜ்மீர் ஷெரீப் தர்காவில் தொழிலதிபர் அதானி மனைவி பிரீத்தியுடன் வழிபாடு. சமூக வலைதளத்தில் சனாதன தர்மத்தில் நம்பிக்கை இல்லையா என விமர்சனம். தாவேகா தலைவர் விஜயின் குழந்தைகள் எங்கு படித்தார்கள்? மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் அரசியல்வாதிகள் அனைவரும் தங்கள் பிள்ளைகள் எங்கு படித்தாலும் அங்கிருந்து டிசி வாங்கிட்டு வந்து அரசு பள்ளியில் சேர்ப்பீர்களா? எச் ராஜா கேள்வி. நெல் கொள்முதல் மையங்களில் கையூட்டா. விவசாயிகள் புகார் அளிக்க வாட்ஸ்அப் எண் அறிவிப்பு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கை. தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாத வரை அதற்கான நிதியை வழங்க முடியாது என்று மத்திய அமைச்சர் கூறியிருப்பது கண்டனத்துக்குரியது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். சொந்த வீடு கட்டிய போது இருந்ததை விட இங்கு மகிழ்ச்சியாக உள்ளது. புதிய அகரம் அலுவலக திறப்பு விழாவில் நடிகர் சூர்யா பேச்சு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அம்மன் கோவில் பூட்டை உடைத்து கொள்ளை. சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் நடவடிக்கை. கும்பகோணம் காமராஜர் சாலையில் செயல்படும் மதுக்கடையை மூட வலியுறுத்தி அனுமதியின்றி மனித சங்கிலி போராட்டம். தாவேகா மாவட்ட செயலாளர் வினோத் உள்ளிட்ட
100 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. கொடைக்கானல் பழனி பிரதான சாலையில் மேல்பள்ளம் வனப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ. தீ பரவாமல் இருக்க 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் போராட்டம். வடலூரில் விடுதிக்கு சென்ற காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் பழுதான லிப்டில் சிக்கி பரிதவிப்பு. 1 மணி நேர போராட்டத்துக்கு பின் கதவை உடைத்து காப்பாற்றிய தீயணைப்பு வீரர்கள். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி கிடையாது என்று மிரட்டல் விடுக்கும் மத்திய அரசின் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. தமிழ்நாடு இருமொழி கொள்கையைத்தான் கடைபிடிக்கும். அதிமுக கூட்டணிக்காக யாரையும் நாடி செல்வது கிடையாது. எங்களுக்கு நாடித்தான் மற்றவர்கள் வருவார்கள் என்று வேலூர் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் தாவேகா எதிர்க்கும், விஜய் உறுதி. தமிழ்நாட்டில் திருநர் மற்றும் தன் பாலின ஈர்ப்பாடுகளுக்கான தனி கொள்கையை உருவாக்க வேண்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். பன்னாட்டு மொழியான ஆங்கிலம் இருக்கும்போது வேறு மொழி தேவையில்லை, அமைச்சர் பொன்முடி பேட்டி. தமிழ்நாட்டில் தாமரை மலராது, ஆனால் கடலில் தாமரை மலரும் என கடலில் தாமரை மாநாடு நடத்தினார்கள். ராமேஸ்வரத்தில் திமுக எம்பி கனிமொழி பேச்சு. இந்தியாவில் 4 ஆண்டுகளில் காணாமல் போன 36,000 குழந்தைகள் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு தகவல். பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். சென்னை தாம்பரம் அருகே போலீஸ் என கூறி 2 பேரிடம் 70 லட்சம் ரூபாய் மிரட்டி பறித்த கும்பல். திருச்சியில் 5 பேரை கைது செய்த தனிப்படை போலீசார் விசாரணை. அமெரிக்காவில் இருந்து 3ஆம் கட்டமாக 157 இந்தியர்களுடன் புறப்பட்டது விமானம். விரைவில் அமிர்தசரஸில் தரையிறங்கும் என தகவல். அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் வரும் விமானத்தை அமிர்தசரஸில் ஏன் இறக்க வேண்டும்? பஞ்சாப் முதல்வர் உட்பட அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு. பணியிடங்களில் உயர் அதிகாரிகளின் கண்டிப்பு கிரிமினல் குற்றம் அல்ல, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. பாலியல் குற்றங்கள் அதிகரிக்க செல்போன்களே முக்கிய காரணமாக இருக்கிறது, கருணாஸ் அறிக்கை. ஐபிஎல் அட்டவணை வெளியீடு. மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி மே 25ஆம் தேதி வரை போட்டி. முதல் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்கிறது ஐபிஎல் சென்னை. மகளிர் பிரீமியர் லீக் போட்டி. ஊபி வாரியர்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. ஹரேரேவில் நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி அயர்லாந்து அபாரம். 3 நாள் போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 1-1 என்ற கணக்கில் சமநிலை.
தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமான அமீர் பாவனி ஜோடிக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி திருமணம். திரையுலக பிரபலங்கள் ரசிகர்கள் வாழ்த்து. கலையரசன் தங்கவேல் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஆண் பாவம் பொல்லாதது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. நடிகர் சிவகார்த்திகேயன் 40வது பிறந்த நாள். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது அதிருப்தி. உக்ரைன் போர் குறித்து ஐரோப்பிய நாடுகள் பாரிஸில் நாளை அவசர ஆலோசனை. உக்ரைன் ரஷ்யா இடையான போரை முடிவுக்கு கொண்டுவர சவுதி அரேபியாவில் ட்ரம்ப் புதின் சந்திக்க திட்டம். அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து குவித்ததாக புகார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த மொரிஷியஸ் முன்னாள் பிரதமர் பிரவிந்த் ஜெகநாத் கைது. அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் கணக்கில் வராத 20,000 கோடி பறிமுதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.